வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சார் வணக்கம். வணக்கம் சரி. நம்ம நேரில் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க சார். ஆமா. அதுல அருணாச்சலம்ங்கிற நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ட்ரேடிங்க ப்ராப்பரா கத்துக்கிறதுக்கு ஒரு புக் சொல்லுங்க சார்னு கேட்டிருக்காரு. இந்த ஷோ முடியறப்போ ஒரு புத்தகம் சொல்லுங்க சார் எங்களுக்கு. நிச்சயம் கட்டாயம் சொல்றேன். ஓகே சார். அடுத்த நேயர் சுப்புராயலு பாபு, பங்கு வர்த்தகம் சார்ந்த பல முக்கியமான தகவல்களை ரத்தின சுருக்கமாக வழங்கி வருவது மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது. நேர்காணல் என்ற பெயரில் நேரத்தை வீணடிக்காமல் ஆன் செய்து பாக்கெட்டில் அலைபேசியை வைத்துவிட்டு தகவல் மட்டும் உள்வாங்கி கண்களுக்கு தொந்தரவு இல்லாமல் செவிக்கு மட்டும் விருந்தாகிறது. பாராட்டி இருக்காரு சார் அவர். நிறைய பேர் கேள்விக்கும் விதமும் நஞ்சு கலக்காத பதில்கள் வாரி வழங்கும் வள்ளலாக திரு நாகப்பன் சார் இருவருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு, தினமும் FII அண்ட் DI டேட்டா சேர்ந்து வழங்கினால் மேலும் பயனுள்ளதாக இருக்கும்னு போட்டிருக்காரு. இதுக்கு சில பேர் லைக் கொடுத்திருக்காங்க. முக்கியமா சப்ஜெக்டுக்கு வாங்குங்கிற மாதிரி அவருடைய கேள்வி அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய தவறுகள் சில சமயங்களை செய்வோம், நம்ம பேசுறோம். நம்ம நல்ல விஷயத்த அவர் சொல்றது அவருடைய நல்ல குணத்தை காட்டுது, அவ்வளவுதான். நம்ம வாசகர்கள் பெரும்பாலும் ஒரு பாராட்டாத நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர நம்ம ஏதோ நிறைய சாதிச்சுட்டுதான். என்ன நம்ம சில சமயங்கள்ல தவறும் செய்திருக்கிறோம் ஒரு முறை, அப்படி அது நமக்கு தெரியும் என்னங்கிறது. அது நம்ம ஓப்பனாவும் சொல்லியிருக்கோம். ஆனால் அவருடைய கேள்வி FIDI அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த டயத்துக்கு நம்ம என்ன சந்தை முடிவடைந்த உடனே கிட்டத்தட்ட அந்த அதை ஒட்டி நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடறோம். அப்பதான் அதுக்குள்ள எடிட்டிங் எல்லாம் பண்ணி நீங்க கவர் டைட்டில் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண முடியும். அதனால அதுக்குள்ள நேரத்தை பண்ணிடுறோம். அந்த நேரத்துல FIIs DIs குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வருவதில்லை. அது செபியினுடைய வெப்சைட்ல போடுறாங்க. NSE BSE CDSL NSDL எல்லா இணையதளத்திலையும் வெவ்வேறு வடிவத்துல வெவ்வேறு காலகட்டத்துல அது வருகிறது. அன்றைக்கு மாலையோ மறுநாளோ இது எப்படி வருதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப நான் ஒரு தரகு நிறுவனம் நடத்தி வருகிறேன். அந்த நிறுவனத்துல என்னோட ஒரு NRI கிளையண்ட் ஒரு ஷேரை வாங்குறாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பங்கை வாங்கும் பொழுது அதற்கு ஒரு PIS அக்கௌண்ட் இருக்கு, போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அக்கௌண்ட்னு இருக்கு. அது அனுமதி பெற்ற வங்கிகளிடம் அந்த கணக்கை திறந்து அந்த கணக்கு மூலமாக எனக்கு பணத்தை கொடுப்பாரு. நான் அவருக்கு இன்னைக்கு அவர் ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே இந்த ஷேர் வாங்கி இருக்குன்னு அந்த வங்கிக்கு தெரிவிப்பேன், அந்த கிளையண்ட்டுக்கும் தெரிவிப்பேன். அந்த வங்கி என்ன பண்ணணும்னா, எதுக்காக தெரிவிக்கணும் வங்கிக்குன்னா, எனக்கு பணம் அனுப்புறதுக்கு மட்டும் இல்ல. எனக்கு அந்த வங்கி அவர் சார்பாக எனக்கு பணத்தை அனுப்புவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த மாதிரி போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மூலமாக நான் என்கிட்ட ஒரு 10 கிளையண்ட் இன்னைக்கு வாங்கியிருக்கலாம், 2 கிளையண்ட் வித்திருக்கலாம். என்ன வாங்கியிருக்காங்க, என்ன வித்திருக்காங்க, முழு தரவுகளும் அந்த வங்கிக்கு போய் சேரும். என்ன மாதிரி ஒரு 100கணக்கான தரகு நிறுவனங்கள் அந்த மாதிரி தரவுகளை அந்த வங்கிகளுக்கு அனுப்புவார்கள். இந்த மாதிரி பல வங்கிகளிடம் இந்த தரவுகள் வரும். இது எல்லாமே ஒரு சேர அரசு வசம் போய் சேர்கிறது. செபி, RBI இப்படி பல இதுக்கு போய் சேர்கிறது. அங்கிருந்து கொலேட் பண்ணி தான் அந்த டேட்டாவை பூரா கலெக்ட் பண்ணி தான் அவர்கள் இந்த டேட்டாவை கரெக்டா கொடுக்குறாங்க. பங்குச்சந்தையில இருந்து அமைப்புகள் இருந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு வாங்கியிருக்கு என்ன இதை கிராஸ் செக் பண்ணுவாங்க. NSE BSE டேட்டா இருக்கு, அவங்கள்ட்ட இது இருக்கு இந்த டேட்டா. ஏன்னா நம்ம KYC பதிவு செய்து தானே இந்த கிளைண்ட் வாங்குறாருன்னு சொல்றோம். அப்ப DI எவ்வளவு வாங்கியிருக்காங்க, FII வாங்கியிருக்காங்க அவர்களுக்கும் தெரியும். இது எல்லாம் ஒரு சேர்ந்து அவங்க ஒரு சரியான தகவலை வெளியிடுகிறார்கள். சோ அதனால இதற்கு ஒரு நேரம் ஆகிறது. அதனாலதான் நம்ம சரியான தகவலை வெளியிடணும்னா காத்திருக்கணும். மாலை ரொம்ப தாமதமாகத்தான் வெளியிட வேண்டும் இந்த ஒரு தகவலுக்காக. அதனாலதான் நம்மளால கரெக்டா சொல்ல முடியல. முடிந்தவரை சிக்னிபிகண்டான சேஞ்ச் இருந்ததுன்னா மறுநாள் பேசும் பொழுது நம்ம அதை இனிமேல் குறிப்பிடுவதற்கு முயற்சி செய்வோம். நேற்று அதிகரித்ததற்கு காரணம் இதுதான், ஒருவேளை இன்னைக்கு அதிகரித்திருப்பதும் அது காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிற மாதிரியான தகவல் ஏதாவது இருந்தா நம்மகிட்ட சொல்லலாம். நிச்சயம் சார், நம்ம சேர்த்துக்கலாம் சார். பிரேம்ங்கிற நேயர் வெள்ளிச்சந்தையில் தொடர்ந்து 6வது ஆண்டாக பற்றாக்குறை, 6th year deficit. உலக சந்தைகளில் வெள்ளி கையிருப்பு குறைந்து வரும் சூழலில் வரும் நாட்களில் வெள்ளி விலையில் நாம் எத்தகைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? 6 ஆண்டுகள்னு எந்த தரவுகளின் அடிப்படையில் சொல்றாங்க எனக்கு தெரியல. கடந்த ஓரிரு ஆண்டுகளாக இருப்பதாக சில்வர் இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி சில ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ஸ் உடைய ரிப்போர்ட்ஸ்ல வரக்கூடிய தகவல் என்னன்னா, அது இன்ஃபேக்ட் அவர்கள் வரப்போகிறதுன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. வர ஆரம்பிச்சிருச்சு, அது அப்படித்தான் இருந்தது. ஆனால் அப்படி ஒருவேளை 5-6 ஆண்டுகளாக இருக்குன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளியினுடைய விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்பெல்லாம் அதிகரிக்கவே இல்லை. தங்கத்தினுடைய விலை தான் அதிகரிக்க ஆரம்பித்தது. வெள்ளியினுடைய விலை பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல் தான் இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப அந்த பற்றாக்குறை எதனால வருதுன்னு பார்க்கணும். 2012 ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை இந்த மாதிரி வெள்ளியினுடைய விலை கணிசமாக அதிகரித்த பொழுது சொல்லப்பட்ட விஷயம் சோலார் பேனல்ஸ். இப்ப சொல்லக்கூடிய விஷயம் சோலார் பேனல்ஸ் இன்னும் அதிகமாக பாப்புலர் ஆகிட்டு. ஆனா அதற்கு பிறகு என்ன ஆனிச்சு? ஏன் வெள்ளி ஏறல? 2015, 18, 20 எல்லாம் பெரிய அளவுல ஏறலையே. 10 ஆண்டுகள் தொடர்ந்து வெள்ளியினுடைய விலை ஏறவே இல்லையே.
10-12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 12 ஆண்டுகளுக்கு அல்லது 13 ஆண்டுகளுக்கு முன்பு தொட்ட உச்சத்தை தொட்டது இந்த போன வருஷம் அல்லது இந்த வருஷம். ஆக்சுவலா அப்பதான் தொட்டது. அப்ப வெள்ளிக்கு ஒரு ஒரு சைக்கிள், எப்படி எல்லா அசெட்டுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது அதுதான், ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிளுக்கு ஒரு பீக் சைக்கிள் ஒன்னு இருக்கு, ஒரு டல் சைக்கிள் ஒன்னு இருக்கு, வீக் சைக்கிள் இருக்கு. அந்த மாதிரியான பக்கவாட்டு நகர்தல், ஏற்றம் இறக்கம், பக்கவாட்டு நகர்தல், இப்படி சுழற்சியில போய்கிட்டே இருக்கும். தங்கம், வெள்ளி, பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் எல்லாத்துக்குமே இருக்கு. சில நேரங்கள்ல எல்லாத்துக்கும் ஒரே காலகட்டத்துல ஏறும், சில சமயத்துல ஒரே காலகட்டத்துல இறங்கும், பல நேரங்கள்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஏற்றத்துடன் இறக்கமுடன் இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த அசெட் அலோகேஷன் சொல்றோம். அசெட் அலோகேஷன் மூலமாக பிரித்து முதலீடு செய்யும் பொழுது ஏறினதுல லாபத்தை பதிவு செய்வதும், இறங்குனதை வாங்கி மலிவான விலையில் வாங்கி வைத்துக் கொள்வதும் நமக்கு சாத்தியமாகிறது. அசெட் அலோகேஷன் ஒரு ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் நமக்கு தீர்வு கொடுக்குமே தவிர இந்த மாதிரி கெஸ் ஒர்க் அல்லது கெஸ்டிமேட்னு சொல்றோம் இல்லையா, இதே இந்த நேரேட்டிவ் செட் பண்ணக்கூடியவர்கள் இன்னைக்கு முழுக்க முழுக்க நேரேட்டிவ்னு சொல்ல முடியாது, டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. பட் ஆனால் இந்த அளவுக்கு வெள்ளியினுடைய விலை 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிலோ போற அளவுக்கு அதிகரிச்சிருந்தது. அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு போன வெள்ளியினுடைய விலை ஏன் இன்னைக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கோ 2,60,000 MCXல வணிகமாகிறது. சோ அப்ப நேரேட்டிவ்ங்கிறது கிளியரா இருக்கு, ஒரு எக்ஸஸ்ங்கிறது கிளியரா இருக்கு. அதனால அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே சமயத்துல சிஸ்டமேட்டிக்கான வித்ட்ராயலும் இம்பார்ட்டன்ட். இந்த சிஸ்டமேட்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பல பேர் சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக்கான வித்ட்ராயல பல பேர் சொல்றது இல்ல. ஏன்னா அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் குறைஞ்சு போயிடுங்கிறதுனால வித்துருங்கிறத யாருமே ரொம்ப சொல்றதே கிடையாது. சொல்லாமல் இருந்தால் இப்ப 5 வருஷம் கழிச்சு ஏறினா கூட பாத்தியா நான் உன்னை விற்க சொல்லல, ஏறினுச்சுன்னு சொல்லிக்கலாம், அதுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம யாரையும் தவறா சொல்லல. அதனால இந்த ட்ரெண்டை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு சொல்ல வரேன். நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பீக் தற்காலிகமாக முடிவடைந்து விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இனிமேல் அது பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோடு அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு இருக்குங்கிறது தான் எனக்கு தெரிந்தவரை இருக்கிறது. பேட்டரிக்கான ரிக்குவயர்மெண்ட் இன்னைக்கு நான் முன்பே சொன்னேன், இந்த ஆண்டுக்கான எக்கனாமிக் சர்வே அதை படிச்சு பாத்தீங்கன்னா, இந்திய அரசினுடைய எக்கனாமிக் சர்வே படிச்சு பாத்தீங்கன்னா அதுல இதை பத்தி எல்லாம் வெள்ளிக்கான டிமாண்டை பத்தி எல்லாம் மிக விவரமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. சயின்டிபிக் ஒரு பொருளாதார ரீதியாக கணக்குகளோடு விவாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான தரவுகளோடு பாக்குறது நல்லது. அருண்கிற நேயர் டியர் நாகப்பன் சார், I have a question regarding voting in AGM. Is it okay to skip voting or better that I attend the company AGM to vote? What will happen when I delegate the voting to proxy அப்படின்னு கேட்டிருக்காரு. சர்வே செலவுலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, இப்ப ஆன்லைன்லாம் ஏஜிஎம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க போக முடிஞ்சா நேர போய் ஓட்டு போடலாம். போக முடியலைன்னா போஸ்டல் ஓட்டும் நீங்க போடுறதுக்கு அதுக்குள்ள குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் நீங்க சிடிஎஸ்எலோ என்எஸ்டிஎலோ அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அதுல எஸ் நோனு போட்டு அக்செப்டட் அல்லது ரிஜெக்டடுங்கிற மாதிரி உங்களுடைய கருத்தை போட்டு அந்த இது போடலாம். நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஓட்டு பெரிய சிக்னிபிகண்டான மாறுதலை உண்டாக்க போவதில்லை அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருந்தோம் என்றால் அது அரசியல்ல எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதுதான் இங்கேயும் நடக்கும். அதனால நம்ம ப்ரொமோட்டரே 75% வச்சிருக்காரு, 25ல நம்ம ஒரு 0.5% வச்சிருக்கோம், 0.25% கூட இல்ல அல்லது 0, அதனால நம்ம எதுக்கு போட போறோம் வேஸ்ட்னு நினைக்காமல் நம்ம ஓட்டை பதிவு செய்யறது நல்லது. அட்லீஸ்ட் ப்ரொமோட்டர்ஸுக்கு ஒரு 1% ஓட்டு நமக்கு எதிராக இருக்கு, ஆனா அந்த 1%ங்கிறது ஒரு 1000 பேர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மெசேஜ் போய் சேரும் அவர்களுக்கு. நம்முடைய கிரெடிபிலிட்டி வீழ்கிறது. நம்ம ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர்றோம், அதுக்கு நம்ம ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார்கள் ஒரு 1000 பேரோ 500 பேரோ, அதனால நம்ம ரெசல்யூஷன் பாஸ் ஆகாம இல்ல, ஆனா ஆயிடுது. ஏன்னா 75% இருக்கு ப்ரொமோட்டர்ட்ட. பட் ஆனாலும் ஒரு உறுத்தல் இருக்கும். அடுத்த முறை இன்னொரு ரெசல்யூஷன் கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை பொய்த்து போகலாம் அல்லது இருக்கலாம், பட் நம்ம கருத்தை சொல்லணும். சோ ஏஜிஎம்க்கு உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா கட்டாயமாக அந்த உங்க ரெசல்யூஷனுக்கு எஸ் நோன்னு நீங்க அனுப்புறதுதான் வந்தது. ஆனா அனுப்பணும்னு கட்டாயம் இல்லை, ஆனா அனுப்புறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்க போஸ்டல்லையும் அனுப்பலாம், நேரடியாக அட்டன் பண்ணலாம். நேரடியாக அட்டன் பண்ண அதுல ஒரு கூடுதலான அனுகூலம் என்னன்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ் மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன, நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் எந்த மாதிரியான பதில்களை சொல்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். ஒரு மிகப்பெரிய சர்க்கரை ஆலை அதனுடைய நிறுவனம், அந்த நிறுவனத்தை புது ப்ரொமோட்டர்ஸ் பல ஆண்டுகளுக்கு முன்பு டேக் ஓவர் பண்ணி அவர்கள் எடுத்த பொழுது நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்தது, அதை லாபத்துல மாத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய ஏஜிஎம் நடக்கும் பொழுது ஒரு பங்குதாரர் எழுந்து கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு மத்த சர்க்கரை ஆலைகள் இதுக்கு போகும் பொழுது எங்களுக்கு 1 கிலோ சர்க்கரை இலவசமாக கொடுக்கிறார்கள், நீங்க ஏன் அதெல்லாம் கொடுக்கறது இல்ல, வெறும் ஒரு காஃபி மட்டும் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கூட கொடுக்கறது இல்லையேன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, அந்த நிறுவனங்கள் உங்களுக்கு டிவிடெண்ட் கூட கொடுக்கறது இல்ல முறையாக. நான் எதையும் சொல்ல விரும்பல, பட் ஆனால் இதுதான் நடக்கிறது. அந்த நிறுவனங்களுடைய பங்குகள் அன்னைக்கு என்ன விலை இருந்ததோ அந்த விலை தான் இன்னைக்கு இருக்கு, அல்லதை விட குறைவா இருக்கு. நாங்க எடுத்தப்ப இருந்த விலையை விட பன்மடங்கு இந்த நிறுவனத்துடைய பங்கினுடைய விலை மாறி இருக்கிறது. ஒரு முதலீட்டாளராக உங்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்கணும். உங்களுக்கு நாங்க இதைத்தான் தருவோம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஹார்ஷாவே சொன்னாரு, சர்க்கரை தரமாட்டோம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சாரு. அதற்காக நீங்க இங்க வரல. பங்கினுடைய செயல்பாடுகள், நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் நல்லா இல்லைன்னா அந்த கேள்வியை கேளுங்க, அதுக்கு தான் நாங்க பதில் சொல்ல முடியும். சர்க்கரை தர முடியுமானா தர முடியாது, அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. ஜேம்ஸ்ங்கிற நேயர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் மணி ஃபண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு.
அவர் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸை பத்தி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப பாதுகாப்பான, பெரும்பாலும் ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்னு சொல்லுவோம், அதெல்லாம் AAA நல்ல ரேட்டிங் உள்ள கமர்ஷியல் பேப்பர்ஸ், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல ரொம்ப மிக பாதுகாப்பான முதலீடுகளில் போடக்கூடியது. இதுல பெரிய அளவு ரிட்டர்னை எதிர்பார்த்து போடுறது இல்ல. அதிகம் போனா 3-3.5%, 4% இருக்கலாம், அவ்வளவுதான் ஈல்டு இருக்கும் வருஷ கணக்குல ராணம் பார்த்தாலே. பட் அப்ப எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு குறுகிய கால அடிப்படையில ஒரு ஹை லிக்விடிட்டியோட, இதனுடைய அனுகூலம் என்னன்னா பெரிய பாதுகாப்பு, ஹை லிக்விடிட்டி, உடனே அதை வந்து என்கேஷ் பண்ண முடியும், நம்ம வங்கி கணக்கு பணம் உடனடியாக வந்து சேரும். அப்படிங்கிறதுனால நிறைய கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோடி கணக்குல பணம் வைத்திருப்பவர்கள் வெள்ளி என்று மதியம் இந்த பணம் அடுத்த 2 நாட்களுக்கு தேவையில்லை, சனி ஞாயிறு திங்கக்கிழமை மத்தியானத்துக்கு மேலதான் இந்த பணம் தேவை, செக் இஷ்யூ பண்ண போறோம் அப்படின்னா வெள்ளி என்று மதியம் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிட்டு போற மாதிரியாகவும், சனி ஞாயிறு அவர்கள் இந்த முதலீட்டில் இருந்து திங்கள் என்று காலை திரும்ப இவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த 2 நாட்களிலே கூட அவங்க சில கோடிகளை முதலீடு செய்யும் பொழுது அதுல சில ஆயிரங்கள் அவர்களுக்கு வருமானமாக வந்து சேரும், வெறுமன கணக்குல இல்லாமல் இருப்பதற்கு. அதனால அந்த மாதிரியாக பல விஷயங்களுக்கு இது பயன்படுகிறது. தற்காலிகமாக பணத்தை பார்க் பண்றதுக்கான ஒரு குறுகிய கால அடிப்படையில லிக்விடிட்டியோட உள்ள முதலீடு. இது லாங் டேர்முக்கு வச்சுக்க கூடாதுன்னு ஒன்றும் கட்டாயம் தப்பு இல்லை. பட் பெரும்பாலும் இது வந்து ஒரு லோ ரிஸ்க், ஷார்ட் டேர்ம்ல நம்ம பணத்தை பார்க் பண்றதுக்கு ஒரு நல்ல டூலாக பெரும்பாலானவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. ரிஸ்க் இருக்கானா இதுலயும் இருக்கு, நம்ம பார்த்துதான் முதலீடு செய்யணும். இதுலயும் என்ன மாதிரியான பேப்பர்ஸ்ல அவங்க இது பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான முதலீடு செய்யிருக்கான்னு பார்த்துட்டு போடுறது பெட்டர். பட் பை அண்ட் லார்ஜ் சேஃப். இப்ப நீங்க சொன்ன ஒரு வார்த்தையில இருந்தே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சார். ட்ரம்மிங் ஸ்டுடியோ அப்படிங்கிற நேயர் சில பேர் இதை பத்தியும் போட்டிருந்தாங்க, கமெண்ட்ல பார்க்க முடிஞ்சது. நாகப்பன் சாரின் அழுத்தம் திருத்தமான மற்றும் நிறுத்தி உச்சரிக்கும் தமிழ் உச்சரிப்புக்கு நான் அடிமை, ஆனால் ஒரு சந்தேகம், தற்காலிகமாகவா அல்லது தற்காலிகமாகவான்னு கேட்டிருக்காரு. இது முன்பே இதை பத்தி ஒரு விவாதம் நடந்தது. அவர் கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்வி. இதற்கு நான் உண்மையிலே பதில் சொல்லணும்னா எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. எனக்கு தெரியாத விஷயங்களை பத்தி நான் தெரிந்ததாக தீர்ப்பு சொல்றதோ அல்லது அதுக்கு முடிவு சொல்றதோ சரியா இருக்காதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறதுதான் பெட்டர். ஏன்னா நான் வந்து தமிழ் விற்பனர் இல்லை. சில நேரங்கள்ல என்னுடைய தெரிந்தவர்கள் கேட்கும் பொழுது, எப்படி சார் தமிழ் இவ்வளவு நல்லா பேசுறீங்கிறப்ப நான் சொன்னேன், என்னுடைய உயரம் என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி, என்னுடைய திறமை என்ன எனக்கு எங்க இருக்குங்கிறது தெரியும், என்னுடைய குறைபாடுகள் என்னங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு தமிழ் என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. நான் பேசுற தமிழ் நல்லா இருக்கு, கரெக்டா இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா மத்த பேசுறவங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை அது காட்டுறதா தான். நான் வருத்தப்படக்கூடாது, அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா நான் படித்தது முழுக்க முழுக்க ஆங்கில மீடியம்ல, தமிழ் மீடியத்துல கிடையாது. தமிழ்ங்கிறது ஒரு பாடமாக படித்தேன், அதுல இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை நான் நினைவில் வைத்துக் கொண்டேன். தமிழ்ல வந்து நம்ம தூர்தர்ஷன்ல நிகழ்ச்சிகள் பண்ணும் பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அடிக்கடி தமிழ்ல வந்து முடிந்தவரை வார்த்தைகளை பயன்படுத்துங்க சார் சொல்லுவாங்க. 2வது நம்ம ஜூனியர் விகடன்ல எழுத ஆரம்பித்த பொழுது, அப்பொழுது நம்முடைய விகடனுடைய ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் நம்ம எடிட்டோரியல் டீம்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, சார் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தமிழ்ல பயன்படுத்துங்க சார், தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துங்க, ஷேர் மார்க்கெட்னு சொல்ல வேண்டாம், பங்குச்சந்தைன்னு சொன்னா நல்லா இருக்குமா, இப்படி பல விஷயங்கள் இவர்கள் மாதிரி ஆட்களிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டதுதான் பயன்படுத்துகிறேன். அதனால தற்காலிகமா எனக்கு இதற்கான தீர்வு தெரியல, அதை தற்காலிகமாக ஒத்தி வைப்போம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும். பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நண்பர் புகழேந்தியோடு சேர்ந்து நிறைய நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல பணம், அதாவது இந்த பவர் பாயிண்ட ரெடி பண்ணது நான் தான். அதுல இந்த 3 சொல்லி நாக்கு பதில் ஒரு இடத்துல 2 சொல்லி நான் போட்டேன். அது ஒருத்தர் திரும்ப திரும்ப சுட்டி காட்டி கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்துல புகழேந்தி வந்து ரொம்ப அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாத அளவுக்கு திரும்ப திரும்ப என்ன சார் இது சரியில்லை அப்படின்னு முதல்ல ஒருக்கா கேட்டார், அப்புறம் ஒருக்கா கேட்டாரு. அவர் சொன்னாரு, சார் நீங்க பணம் சம்பாதிக்கிறது முக்கியமா 2 சொல்லி நான் முக்கியமா, முதல்ல அதை எதை கத்துக்க வந்திருக்கீங்க, தமிழை கத்துக்க வந்திருக்கீங்களா இல்ல பணத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. கேட்டு விளையாட்டாக. பட் நம்ம வந்து அதுக்காக நம்ம அப்படி சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு சூழல்ல ஒரு லைட் ஆக்குறதுக்காக அப்படி சொன்னாரு. பட் நமக்கு சரியாக தெரிந்தால் நம்ம யாராவது இந்த பொறுப்பை வந்து செபியிடம் விடுகிறேன். செபி இப்ப கண்டுபிடித்த நம்ம சொல்லட்டும். நம்ம ஏன்னா இதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சில பேர் தான், திரு நன்னன் அவர்கள். இப்ப அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது. அதே மாதிரி கவிஞர் மகுடேஸ்வரன் போன்றோர் வந்து இதை பத்தி தெளிவாக சொல்லக்கூடியவர்கள். அதனால நீங்க விரைவில் கேட்டு எனக்கும் சொல்லுங்க, நானும் தெரிந்து கொள்ள ஆர்வலாக இருக்கிறேன். நிச்சயம் சார், ரிசர்ச் பண்ணிட்டு வரேன் சார். வாங்க. அடுத்த நேயர் நடராஜன் சுப்பிரமணியங்கிற நேயர் வந்து, in case RBI SGB on maturity wherein purchase was made through bank not on demat account, please explain sir போட்டிருக்காரு. அவங்களே உங்களுக்கு வந்து மின்னஞ்சல் முகவரி, அதே மாதிரி உங்களுடைய அலைபேசி எண் கரெக்டா கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தரவுகள் வரும். அதன் அடிப்படையில நீங்க அது தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும் அவர்களிடம். அவர்கள் உங்களுக்கு வந்து ரிடம்ஷன் ஆகும். என்ன இது சம்பந்தமாக 2019 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரிசர்வ் வங்கி ஒரு சர்க்குலர்
ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பேசிக்கா அடிப்படையான தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இந்த மாதம் 23ஆம் தேதி ஒரு தரவுகள் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பாருங்க. இந்த லிங்கை நம்ம ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு FAQ இருக்கு. அந்த FAQ அதான் நான் முதல்ல சொன்னது. அந்த FAQ அதாவது frequently asked questions தான் அப்ப 2019ல கொடுத்தது. 2022ல இந்த ஸ்கீமை பத்தி ப்ரொசீஜரல் கைட்லைன் ஃபுல்லா ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ இந்த 3 தரவுகள் அக்டோபர் 22, 2021 இதை அக்டோபர் 4, 2022ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 4, 2022ல அப்டேட் பண்ண சர்க்குலர் இது. அதுவும் பிப்ரவரி 23, 2026ஆம் ஆண்டும் 2019 பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த 3 பாத்தீங்கன்னா இதுல எல்லா டீடைல்ஸுமே பெரும்பாலானது இருக்கு. நீங்க அந்த படி அவங்களுக்கு சப்மிட் பண்ணி வாங்கிக்கலாம். டிமெட் அக்கௌண்ட்ல இருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதற்கான கம்யூனிகேஷன் வந்து சேர்ந்துடும். சார், அருணாச்சலங்கிற நேர் முதல்ல கேட்டிருந்தார் இல்லைங்க சார், ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு புக் சொல்லுங்க அப்படின்னு. அதான் சார், என்ன புக் சார் சொல்ல போறீங்க? அவரோட வெயிட் பண்றோம் சார். சஸ்பென்ஸ். இதை பத்தி நம்ம அடுத்த வாரம் பேசலாம். சரிங்க சார், மகிழ்ச்சி சார். அடுத்த கமெண்ட் சொல்லுங்க சார். நிச்சயம். நன்றி சார். தேங்க்யூ சார். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.